ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்க, ஆஃபீஸில் யார்கிட்டனாலும் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ், ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறது. இதை சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம், சாப்பிட்டியான்னு கேட்கலாம், இல்லை மரியாதையாக கேட்கணும்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். இத இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய சென்டென்சஸ் உங்களால புதுசு புதுசா கத்துக்க முடியும். அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் தனியா எழுதி வச்சுட்டே வாங்க. இது அப்படியே போய் எங்கேயாவது ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணியும் காமிச்சிட முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிள்ல இருந்து போகலாம். ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கணும். ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டாச்சா, எடுத்துக்கிட்டாச்சா அப்படிங்கிறது அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவை தான் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஹேட் அப்படின்னா சாப்பிட்றது இல்லை எடுத்துக்கிறது. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சா, சாப்பிட்டாச்சான்னு அர்த்தம். இதுலயே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னும் கேட்கலாம். உங்களோட காலை உணவை எடுத்துக்கிட்டாச்சா அப்படின்றது அர்த்தம். இது உன்னுடையவா இருக்கலாம், இல்ல உங்களுடையவா இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யோர் அப்படின்னு சொன்னா உன்னுடைய, உங்களுடைய ரெண்டுமே வரும். தமிழ்ல மாதிரி இங்க மரியாதை இருக்கு, இங்க மரியாதை இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 வார்த்தைகள் கிடையாது. ஹேட் யூர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க. அது காலையில நேரமா இருக்கு. ஸோ காலையில எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ, ஆஃபீஸ்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ ஹேட் யூர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேளுங்களேன். அது அழகா நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. இதுவே மத்தியான நேரமா இருந்தா பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. லஞ்ச்னு மாத்திக்கோங்க. ஹேட் லஞ்ச் அப்படின்னு மாத்துங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டாச்சா அப்படின்னு மாறிடும். இதே நைட் நேரமா இருந்தா என்ன செய்யணும்? ஹேட் டின்னர் அப்படின்னு கேட்கணும். ஹேட் டின்னர். ஸோ 3 வேளை சாப்பாட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஹேட் மட்டும் சேர்த்துக்கங்க. கேள்வி கேட்குற மாதிரி அந்த டோனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஹேட் லஞ்ச், ஹேட் டின்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 3 காலங்கள்லயுமே சாப்பிட்டாச்சான்னு கேட்குறீங்க. அவ்வளோதான். இப்ப யாராவது உங்ககிட்ட ஹேட் டின்னர் அப்படிலாம் கேட்காம ஹவ் யூ ஈட்டன் அப்படின்னு கேட்குறாங்கனாலும் அதே தான் அர்த்தம். நீங்க சாப்பிட்டாச்சா அப்படின்றது தான் கேட்குறாங்க. நீங்க சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ ஈட்டன் இதுவும் ஒரு விதம். இதே மாதிரி லஞ்ச் டன் அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப கேஷுவல் வே ஆஃப் ஆஸ்கிங். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா பேசுறவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டு பாருங்க. லஞ்ச் டன் அப்படின்னு கேட்டா லஞ்ச் ஆச்சா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி. ஃபினிஷ்டு லஞ்ச் இப்படியும் கேட்கலாம். ஃபினிஷ்டு லஞ்ச், ஃபினிஷ்டு அல்லது கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிச்சிடுறது. ஃபினிஷ்டு லஞ்ச் அப்படின்னா லஞ்ச் முடிச்சாச்சா, கம்ப்ளீட்டட் லஞ்ச் அப்படி கூட கேட்கலாம். லஞ்சை முடிச்சாச்சா அப்படின்றது அர்த்தம். இத படிக்க படிக்க உங்களுக்கே தோணும், இதெல்லாம் இங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்க ரியல் லைஃபோட நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. எந்த சென்டென்ஸ யார்கிட்ட சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத நீங்க பிராக்டிகலா போய் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது மறக்காம இருக்கும். அதே ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா, ஏட் சம்திங் அப்படின்னு கேட்கணும். ஏட் சம்திங். காலையில இருந்து சாப்பிடாம வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏட் சம்திங். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட்டியா? அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சென்டென்ஸ்ல மரியாதை இருக்கா? இல்லையா? இந்த கன்ஃப்யூஷன் தேவையே இல்ல. 2 பேர்கிட்டயும் நீங்க இதையே யூஸ் பண்ணலாம். அதாவது மரியாதை குடுக்குற நபர்கிட்டயும், குடுக்காம பேசக்கூடிய ஒரு நபர்கிட்டயும் 2 பேர்கிட்டயும் ஏட் சம்திங் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே சென்டென்ஸ் இன்னொரு விதத்துல சொல்றேன். ஹேவ் யூ ஈட்டன் எனிதிங்? ஏதாவது சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்கறது தான். ஹேவ் யூ ஈட்டன் எனிதிங்? ஒண்ணு ஏட் அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹோப் யூ ஹேட் லஞ்ச் அப்படின்னு சொல்லணும். லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. நினைக்கிறேன்றதுக்கு உடனே ஐ திங்க் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? ஹோப் யூ ஹேட் லஞ்ச். லஞ்ச்க்கு பதிலா நீங்க டின்னர் கூட யூஸ் பண்ணி பாருங்களேன். ஹோப் யூ ஹேட் டின்னர். ஹோப் யூ ஹேட் டின்னர். டின்னர் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த நீங்க பேசுறதுக்கு போகலாம். நீங்க அவங்க சாப்பிட்டுட்டதா நினைச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பா. எஸ் ஐ ஹேட் லஞ்ச், எஸ் ஐ ஹேட் டின்னர் அப்படிங்கறத அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க.
அடுத்த சென்டென்ஸ், ஒருவேளை லஞ்சுக்கு நீங்க அவங்க கூட சேர்ந்து போகலாம்னு நினைக்கிறீங்க. அப்ப அவங்கள கூப்பிடுறீங்க. வாங்க லஞ்சுக்கு போலாம் அப்படின்னு. எப்படி கூப்பிடுறது? லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச். சிம்பிள். லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச். இந்த ஃபார், டூ இந்த விஷயத்துல நெறைய பேர் தப்பு விடுறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஃபார் தான் வரணும். அத நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச். லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச். இந்த சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கா? யார்கிட்டயோ சொல்ற மாதிரி இருக்கு. போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. போலாமான்னு கேட்கணும்னா என்ன செய்யணும்? ஷால் வி கோ ஃபார் லஞ்ச்? லெட்ஸ் கோ அப்படிங்கிறத ஷால் வி கோ அப்படின்னு மாத்துறோம். எப்பவுமே லெட்ஸ் கோ, ஷால் வி கோ இது ரெண்டும் தான் ஒரு பேராவே வரும். லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொன்னா வாங்க லஞ்சுக்கு போலான்னு அர்த்தம். இதே ஷால் வி கோ ஃபார் லஞ்ச் அப்படின்னு கேட்டா லஞ்சுக்கு போகலாமான்னு அர்த்தமா வரும். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க? லெட்ஸ் ஹேவ் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். ஹேவ்னா எடுத்துக்கிறது. இந்த இடத்துல லஞ்ச் எடுத்துக்கலாம், லஞ்ச் சாப்பிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம். கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு நீட் இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இதை எங்க யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. அதை யூஸ் பண்ணியும் பாருங்க. அப்பதான் மைண்ட்ல நிக்கும். கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். கம் லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். இப்போ இந்த கேள்வி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமானது. யார்கிட்டயாவது நீங்க எங்க கூட லஞ்ச்க்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? எங்க கூட வந்து சாப்பிடுறீங்களா? அப்படின்னு கேட்கணும்னு நெனச்சா, இது எங்க கேட்போம்? ஆஃபீஸ்ல ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறாரு அப்படின்னா, நம்ம கேட்போம் இல்லையா? நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்போம். இதத்தான் எப்படின்னு படிக்க போறோம். வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச்? வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச்? ஸோ பாருங்க லஞ்சுங்கிறது ஃபார் லஞ்சுன்னு தான் வந்துட்டே இருக்கு. வுட் யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல மரியாதையா கேட்குற ஒரு டேர்ம். வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச்? நீங்க எங்க கூட லஞ்ச்க்கு ஜாயின் பண்ண விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்குறது. வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச்? இதுவே அந்த நபர் தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா? அவர் வந்து கேட்கிறதா இருந்தா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தா, "நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா லஞ்சுக்கு?" அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, "ஷால் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்? ஷால் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்?" இந்த மாரி கேட்கலாம். "ஷால் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்?" அப்படின்னு கேட்டா, அவங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க, "எஸ் ஷூர்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஷால் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்?" இதையே இன்னொரு விதத்துல சொல்லலாம். இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்? இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்? இதோட அர்த்தம் கரெக்டா சொல்லணும்னா, நான் உங்க கூட லஞ்சுக்கு வந்தா அது ஓகேவா உங்களுக்கு? அப்படின்னு கேட்கறது. இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்? இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்கன்னா, நம்ம என்ன பதில் சொல்றது? நான் இப்ப சொன்ன மாரி, "யா ஷூர்" அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே வார்த்தையில முடிக்கலாம். எஸ் ஷூர், யா ஷூர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லலாம். "லெட்ஸ் கோ டுகெதர் ஃபார் லஞ்ச்" அப்படிங்கிறத சொல்லலாம். "லெட்ஸ் கோ டுகெதர் ஃபார் லஞ்ச். யா ஷூர் லெட்ஸ் கோ டுகெதர்" அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி கேட்குறாங்க? "ஷால் ஐ ஜாயின் யூ ஃபார் லஞ்ச்?" நம்ம என்ன பதில் சொல்றோம்? "எஸ் ஷூர் லெட்ஸ் கோ டுகெதர் ஃபார் லஞ்ச்" அப்படின்னு சொல்றோம். இது 2யும் நீங்க சொல்லி பாருங்க. அந்த ஃப்ளூயன்சி வருது இல்லையா? அந்த ஃப்ளோவா வார்த்தைகள் வருது இல்லையா? அது வர்ற வரைக்கும் விடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ மூலமா சாப்பிட்டாச்சான்ற ஒரு சின்ன விஷயத்த எத்தன வாக்கியங்கள் மூலமா கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு புடிச்சமான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங்.